ஹாய் ஹலோ கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து மை ப்ரொஃபஸர் இன் மை சீக்ரெட் ஹாபி. ஹெட்செட் வந்து வியர் பண்ணிக்கோங்கடா, பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜேகே வந்து ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஜேகேக்கு வந்து டயங்குக்கும் கல்யாணம் ஆகிருக்கும். டயங் வந்து ஜேகேவோட ப்ரொஃபஸர் தான். அவங்க காலேஜ் சர்க்கிளில் வந்து யாருக்குமே தெரியாது மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஜேகே ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். இதாண்ட இன்ட்ரோ பேலன்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஜேகேவும் டயாங்கும் அப்படியே பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து டயாங்கோட செஸ்ட்டில் படுத்துட்டு இருக்கான். அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அலாரம் சவுண்ட் கேட்குது. ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க. ஜேகே வந்து அவனோட கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு படுத்துட்டு இருக்கான். டயாங் அதை பார்த்துட்டு, டேய் நடிச்சது போதும், எந்திரி, காலேஜ் கிளம்பணும்ல. விடிஞ்சிருச்சா? டயாங்கா, இன்னைக்கு என்னால் வர முடியாது, டயர்டாக இருக்கு, இப்படியே தூங்கலாமேன்ட்டு அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே டயாங்கோ ஜேகேயோட இயரை பைட் பண்ணிட்டு, இன்னைக்கு டெஸ்ட் இருக்குடா, எந்திரி வா, அவனை அங்கே வச்சு செய்கிறேன்ட்டு அப்படியே எழுப்பி விட்றான். இவன் பயந்துக்கிட்டு அப்படியே ஏஞ்சி நின்றுட்டு, டெஸ்ட்டா? நான் தான் நைட்டு படிக்கவே இல்லையே. அதுவும் தப்பு, நீ தானே படிக்க விடலை. நான் படிக்க விடலையா? ஆமாம், டிவி போட்டு விட்ட, அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டா. டயாங்க ப்ளீஸ், இனி நீயும் போவேனா நானும் போவேனா, வாடா தூங்கலான்ட்டு அவனை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜேகேவை அப்படியே தாளன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆக விட்டு 5 நிமிஷம் தான் உனக்கு டைம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மட்டும் வரலன்னு வச்சுக்கிங்க, அப்படி என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நீ என்ன பண்ணுவ? பேண்ட் அவுத்து. பேண்ட் அவுத்து முட்டி போட வச்சிருவேன். முட்டி போட வச்சிருவியா? நான் 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுறேன்ட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. படிக்கவே இல்லை, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பான், அங்கே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவானேன்ட்டு அப்படியே ஜேகேவும் குளிச்சுட்டு அப்படியே வெளில வரான். டயங் வந்து வேறு ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனும் வெளில வரான். ரெண்டு பேரும் இப்போ மிரர் கிட்டே நின்றுட்டு அவங்க வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அந்த மிரர் சைட்லேருந்து டயாங்க பார்த்து செம்மையாக வளைஞ்சிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? அதுவும் இல்லை, நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம், அதுக்கு என்ன டவுட்டு? டவுட்லாம் இல்லை, ஏன் எதுவுமே பண்ண மாட்டேன். என்னடா பண்ணல? என்ன பண்ணோன்னு? அதுவா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கிஸ் பண்ணுவாங்க, ஹக் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்கல்ல. நீ ஏன் எதுவும் பண்ண மாட்டேற? அதான் டெய்லியும் உனக்கு கிஸ் பண்ணுறேன்ல. எதை கிஸ்ஸா? இந்த கண்ணத்துலேயும் இந்த ஃபோர்ஹெட்லேயுமா? இங்கே பண்ணணுன்ட்டு அவன் திரும்பி அப்படியே லிப்பை காட்டுறான். எதுக்கு இப்போ இந்த மாதிரி வாய் வச்சிருக்க? அதுவா, இங்கே கிஸ் பண்ணா ஒரு 7 வாட்டி பண்ணா. நான் உன்ட்ட ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன்ல, ப்ளீஸ்ரா பண்ணுடான்ட்டு அப்படியே அவன் கிட்ட வரான். டயங் பேக்லேயே போயிட்டு அவனோட மிடில் ஃபிங்கரால் ஜேக்கோட ஃபோர்ஹெட்டில் வச்சு ஸ்டாப் பண்ணுறான். இதெல்லாம் இப்போ வேணாம், நீ படி, அதுக்கப்புறம் நீ இதை பற்றிலாம் கேட்கலாம். நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். எது படிச்சுட்டு இருக்கியா? உன்னை நான் ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நீ என்னோட ஹஸ்பண்ட் தானே, பண்ணி தான் ஆகணும். சரி டயாங், ரியல் கிஸ் கூட ரொம்ப நாளாக கேட்டுருக்கேன், ப்ளீஸ்ன்ட்டு அப்படியே அகெயின் கிட்ட வரான். அவனுக்கா இவன் லிப்ஸை பார்க்க ஒரு மாதிரி ஆகுது, செர்ரி பழம் மாதிரி இருக்குது. அப்படியே கல் பண்ணிட்டு, இங்கே பாரு, இதெல்லாம் செட் ஆகாது, நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன், சீக்கிரமாக வான்ட்டு பேக் எடுத்துகிட்டு கீழே போயிடுறான். ஜேகேக்கு செம்ம அப்செட் ஆகிடுச்சு. என்ன இவன் ரியல் கிஸ் கேட்டால் தரவே மாட்டான். அப்போது ஃபெலிக்ஸ் சொன்ன மாதிரி ஒரு வேளை அவ்வளோதான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானா? இல்லை, டயாங் அப்படி இல்லை இருப்பான். அவன் அப்படி தான் இருப்பான், சரியான ப்ளே பாய். என்னை விட அவன் தான் ப்ளே பாய். இன்னைக்கு காலேஜில் அவள் இழிச்சிட்டு வருவாள்ல, நீயா அவன்கிட்ட வரட்டும். என்ன பண்ணுற பாரு, ஒரு கிஸ்ஸாக தரமாட்டா. இன்னைக்கு எப்படியாவது அவங்ககிட்ட நான் வாங்கிடுறேன்ட்டு அப்படியே இவன் கீழே போகிறான். ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. டயங் பார்த்துட்டு, ஏன்டா அவன் ஃபேஸ் ஒரு மாதிரியாக இருக்குது? நான் நல்லா தான் இருக்கேன், நீ போ. டேய் ஜேகே, என்னை பாரு, எதுக்கு மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? நான் வந்துட்டு என்ன கேட்டேன்? கிஸ் தானே கேட்டேன், குர்ரா. சரி, நான் அவனை அப்படியே கிட்டே இழுக்கிறான். இவனை ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக அவன்கிட்ட போகிறான். அவன் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, போதுமா? எதை போதுமாவா? இல்லை டயங், எனக்கு புரியலை, நீ ஏன் என் கண்ணத்துலேயும் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு இருக்க?
அதுக்கு கீழே நீ பார்க்கவே மாட்டல்ல. என்ன பார்க்கணும்? இல்லை ஒன்றும் வேணாம். எவ்வளோ கிஸ் பண்ணா அதான் பண்ணிட்டேனேடா. லிப்பில் கிஸ் பண்ணன்ட்டு அப்படியே அவன் லிப்பை எடுத்துட்டு அகெயின் அவன்கிட்ட போகிறான். இப்போ டயங் அப்படியே வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ண டக்குன்னு போய் ஸ்டேரிங்கில் அடிச்சுக்கிட்டு பா டயாங் ஓவராக பண்ணுற, எனக்கு இப்போ கிஸ் வேணும். டேய் மூடிக்கிட்டு வான்னு. நான் மூடலாம் மாட்டேன், தொடர்ந்து தான் உட்காந்துருப்பேன். அவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? கிஸ் வேணும். நான் வந்துட்டு தானே கேட்க முடியும், ஃபெலிக்ஸ் டே கேட்க முடியும். குர்றா. இல்லை எனக்கு புரியல, என்கிட்ட போய் கேட்க போகிறேன். நானே கேட்க முடியுமான்னு தானே கேட்டேன். இல்லை கேட்டு தான் பாரு, அங்கே இருக்குது இல்லை 2 இருக்காது. என்னது? உன் உதட தான் சொல்கிறேன். இல்லை நீ கூட ஆசையாக இருக்குது, முடியவே முடியாது. அப்படியே அவன் கோமாயிட்டான். இப்போ காலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஜேக்கு வந்தா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு டேய் சிரியன்டா, ஒரு மாதிரியாக இருக்குது பாரு, கஷ்டமாக இருக்குது, சிரிடா. நான் சிரிக்கணும்னா நீ எனக்கு கிஸ் பண்ணியே ஆகணும். முடியாது ஜேகே, டெஸ்ட்டுக்கு படிச்சியா? அதெல்லாம் நான் படிச்சிடுவேன். இங்கே பாரு, படிக்கிறத மட்டும் நீ பார்க்குற, இந்த கிஸ் கேட்குறது இதெல்லாம் செட்டே ஆகாது உனக்கு. இப்போ நான் ஒரு வாட்டி கிஸ் கொடுத்தேன்னா அதுலேயே நீ பிடிச்சிக்குவேன். எப்போ பார்த்தாலும் கிஸ் கேட்டே இருப்ப. தரவே மாட்டேன்ட்டு அவன் பாட்டுக்கு எப்படி சொல்ல, இவன் பாட்டுக்கு எனக்கு வேணும் வேணும்ன்ட்டு சண்டை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு லெவலுக்கு மேலே டயங்கால முடியல, டக்குன்னு பிரேக் போடுறான். அகெயின் போய் அவன் மோதிக்கிறான். பா டயங் நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க, வலிக்குது பாருன்ட்டு அப்படியே அவனோட ஹெட்டை வந்து ரேப் பண்ணிக்கிட்டு இங்கே பாரு, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் கூட. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி தான், காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பை. ஒனியன் கூட ஒனியானு கூடன்ட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஜேகே காலேஜ் வந்துடுச்சுப்பா, நீ இறங்கிப்போ, நான் வரேன். நீ வரியா? இல்லை இல்லை, இன்னைக்கு நம்ம 2 பேருமே காலேஜ் போகலாம். டேய் என்ன பேசிட்டு இருக்க? ஆமாம், நீ எப்போ பார்த்தாலும் நீ என்னை ஏமாத்துற. நான் என்னடா உன்னை ஏமாத்தினேன்? கல்யாணம் பண்ணி நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், ஆனால் இங்கே யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேற. சீக்கிரட்டாக நீ ஏதோ செஞ்சுட்டு இருக்க. இங்கே பாரு ஜேகே, நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது, அது உன் ஃப்யூச்சர் கொஞ்சம் பிரச்சனையாகும். நான் உன் ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, ஆனால் இப்போதைக்கு வேணாம். இப்போ என்ன, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம்? ஆமாம் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் ஒன்றா இல்லை. இங்கே பாரு, டபுள் மீனிங்கில் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், எதால் அடிப்பான்னு தெரியாது. நீ போன்ட்டு சொல்கிறான். அவனும் டக்குன்னு கீழே இறங்கி போயிட்டு கார் டோரை வந்து டப்புன்னு சாத்துறான். டயங்கே தூக்கி போடுது. டேய் ஒப்பா வீட்டு காசு இல்லை, ஏன் காசு, பொறுமையாக சாத்துன்ட்டு சொல்ல இவன் பாட்டு முறுக்கிக்கிட்டு போகிறான். அவனுக்கு ஒரு மாதிரியாச்சு. என்ன இவன் காலேருந்து கிஸ் கிஸ்ன்னு கேட்டு இருக்கான். ஐயோ இப்போ இவனை எப்படி மறக்கடிக்கிறது இதேன்ட்டு இவனும் அப்படியே காரை விட்டு கீழே இறங்குனா மியா தான் வரான். ஹாய் டயாங்ட்டு. அப்போ டயாங்கிட்ட தான் வரா. ஜேகே அப்படியே பார்க்குறான். வந்துட்டா பொறுமையான மினிக்கி. என் ஹஸ்பண்ட் அவன், நீ என்ன ஒட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்க, இன்னைக்கு இருக்கட்டும்ன்ட்டு அப்படியே டயாங்க பார்க்க. டயாங் மைண்டில் இவ வேற, ஆல்ரெடி இவன் கோவமாக இருக்கான், இதில் இவ வேற ஒட்டிக்கிட்டானா முடிஞ்சுது. இன்னைக்கு நைட்டெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்ட்டு ஹாய் மியான்ட்டு ஆஃபீஸ் ரூம் போயிட்டாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். ஒரு வேளை இவளால் தான் என்னை அவாய்ட் பண்ணுறான்னா என்ன? நானும் நல்லா அழகாக தான் இருக்கேன், எதுவுமே பண்ண மாட்டான் பாரு. அவள் கை பிடிச்சிட்டு போகிறான். கேட்ட என்னோடய ஃப்ரெண்டு கூட இப்படியே சுற்றுவாங்க. ஐயோ கிஸ் கூட தர மாட்டான். ஒருவேளை இதுங்க 2த்துக்கும் ஏதாவது ஓடிட்டு இருக்கமான்ட்டு இப்படியே திங்க் பண்ணிட்டு கிளாஸ் ரூமில் போய் உட்காரான். ஜேகே மைண்ட் ஃபுல்லாக இது மட்டும்தான். எதுக்கு எனக்கு கிஸ் அடிக்க மாட்டான், கேட்டால் கூட கொடுக்க மாட்டான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இன்னைக்கு நைட்டு இருக்கட்டும், எல்லாமே பண்ண வைக்க போகிறேன். பண்ண மாட்டானே இவன் தான்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது மியா வந்து கிளாஸை வந்து அட்டன் பண்ணுறா. ஃபர்ஸ்ட் பீரியட் அவள் தான். ஜேகேக்கு அவளை பார்த்தாலே ஏறியும். அவள் கிளாஸில் மோஸ்ட்லி வந்து அவன் வந்து தூங்கிட்டு தான் இருப்பான். அதே மாதிரி பெஞ்சில் வந்து அவன் ஹெட்டை பின் பண்ணிட்டு இவளை பார்க்கவே கூடாது. சக்காலத்தி எப்படி வந்து நிற்கிறா பாரு. எத்தனை ப்ரொஃபஸர் இருக்காங்க, அவங்க பின்னாடி போக வேண்டியது தானே. அது என்ன பின்னாடியே வர ஐயோன்ட்டு அப்படியே அவளை பார்த்து அவனுக்கு செம்மையாக வெறியாகுது. ஜேகேக்கு மைண்டே அப்செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டயாங் தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறான். ஜேகே வந்து அப்படியே ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு இருக்கான். எதையும் ஒரு மாதிரியாக இருக்கான். என்னாச்சு, இன்னமா கோவமாக இருக்கான்? இல்லையே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கான்? ஐயோ இவனை வச்சு சமாளிக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருக்குதேன்ட்டு. ஜேகே என்ன சார்?
என்னாச்சு? கிளாஸ் நடத்திட்டு இருக்கான்ல, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கா? ஆ அது ஒன்றும் இல்லை சார். என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் ஹெட்டாக்காக இருந்துச்சு, அதான். ஹெட்டாக்கா? ஆமாம், எனக்கு தலை வலிக்குது. நான் கொஞ்சம் வெளில போகிறேன்ட்டு அப்படியே கிளாஸ் ரூம் விட்டு வெளில போயிட்டான். டைம் ஒரு மாதிரி ஆகுது. இவன் கிளாஸை விட்டு போகிறான். நான் இருந்தால் இங்கே தானே இருப்பான். என்னதான் ஆச்சு இவனுக்கு? காலிலேருந்து ஒரு மாதிரியா இருக்கான். படிப்பு கெட்டு போயிடும்னு சொன்னேன், இவன் கேட்கவே மாட்டான்ட்டு இவன் போன இடத்துக்கு டயங்க வரான். ஜேக்கு வந்து ஒரு எம்டி கிளாஸில் போயிட்டு அப்படியே பெஞ்சில் போய் படுத்துக்கிறான். டைமுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேய், என்னாச்சு உனக்கு? காலைல நல்லா தானே இருந்த? நான் எங்கே நல்லா இருந்தேன்? அதான் உனக்கு தான் என்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு தாயா. நான் வீட்டுக்கு போயிட்டு அத்தை மாமா அப்பா கிட்டலாம் சொல்லிடுறேன். டேய், என்ன பேசிட்டு இருக்க? என்னடா சொல்ல போகிற? டிவோர்ஸ் கேட்க போகிறேன் பொட்டுன்னு ஒன்று அடிச்சிடுறான். ஜேகேக்கு அழுகே வந்துடுச்சு. இப்போ எதுக்கு நீ என்ன அடிச்ச? டிவோர்ஸ் கேட்க போகிறேன்னா என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? ஆமாம், அவனுக்கு அந்த மியாவை தானே பிடிச்சிருக்கு. பாரு, அவள் காலைல உன்கிட்ட வந்ததுக்கப்புறம் நீ அவ கூடயே தான் பேசிட்டு இருக்க. என்கிட்ட என்னைக்காவது சிரித்து பேசியிருக்கியா? அவன் என்ன உன் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கா? என்னை எங்கேயாவது நீ கை பிடிச்சி நீங்கள் கூட்டு வந்திருக்கியா? ஜேகே, நான் எத்தனையோ டைம் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா. அப்போ நான் இங்கே பாரு, உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தான் சொன்னால் உன் படிப்பு கெட்டு போயிடண்டா. அதனால தான் நான் சீக்கிரட்டாக வச்சுருக்கேன். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோன்ட்டு அவனோட ஃபோஹியில் கிஸ் பண்ணிட்டு அவனோட சீக்கில் கை வைக்கிறான். ஜேக்கு அப்படியே தட்டி விட்டு ஏஞ்சி அவன் பாட்டுக்கே போயிடுறான். கத்த கூட முடியாது, ஏன்னா அது காலேஜ் ஆகிடுச்சுல்ல. டயாங்க அப்படியே அவனோட கிளாஸ்க்கு போயிட்டான். இவன் அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கான். டயங்க்கு என்ன பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு அந்த மியாவை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஒரு கேஸ் கூட தர மாட்டேங்கிறான். அடிச்சிட்டான். அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். டயங்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து கிளாஸை ஓவர் பண்ண முடியலை. ஸோ இப்போ அவன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகணும். அப்படியே காரிடாரில் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். ஜேகே வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு தூரமாக உட்காந்துட்டு இருப்பான். இவன் போன கையோட மியா வந்து டயங் எங்கே போகிறீங்கன்ட்டு கிடுகிடுன்னு ஒடியாந்து டயங்கோட கையை பிடிச்சிக்குவா. அவனுக்கு அவ்வளோதான். இவளுக்கும் அறிவே இல்லை. மியா, நான் வேறு கிளாஸ் பார்க்க போகிறேன். மியா கிட்டேருந்து கையை வந்து விடவும் முடியாமல் இழுத்துட்டு அப்படியே அவன் நடக்கலான்னு போகும்போது இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் ஜேகே பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவ்வளோதான் டயாங்க்கு இடி அடங்கின மாதிரி இருக்கு. ஆல்ரெடி அவன் டென்ஷனாக இருக்கான். இவ வேற நேரங்கட்ட நேரத்தில் இப்போ இதுக்கும் ஆரம்பிப்பானே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ஜேகே வந்து ஏஞ்சி போயிடுறான். திட்டினா கூட பரவாயில்ல, வாங்கிக்கலாம். இவனை மூஞ்சி கொடுத்து கூட பேசவே மாட்டான்ட்டு வேறு கிளாஸ் பார்க்க போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்னா ஜேகே வந்து கேன்டீனில் உட்காந்துருக்கான். மூடே அப்செட் ஆகிடுச்சு. சாப்பிட கூட அவனுக்கு தோணவே இல்லை. இப்போ ஜேகேக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது, மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. டைம் தான் பண்ணுறான். பட் இவன் எடுத்து பார்த்துட்டு எதுக்கு எனக்கு பண்ணுறான், போய் அவளுக்கோ பண்ணட்டோன்ட்டு அப்படியே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேயே படுத்துக்கிறான். இப்போது டயாங் ஒன்று தேடிக்கிட்டே கேண்டீனாக வந்துட்டான். ஜேகே, கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? என்ன சார், கால் பண்ணிங்களா? பார்க்கலன்ட்டு சொல்ல அவனுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஆகுது. என் கேபின் வா. இல்லை சார், நான் வரல. மியா மேம் வருவாங்க. நான் வரலன்ட்டு அப்படியே போயிடுறான். ஜேகே, ஒழுங்கு மரியாதையாக வான்னு. இல்லை சார், இது காலேஜ், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் போங்க சார். மியா மேம் தேடிட்டு வந்துட போகிறாங்கன்ட்டு இவன் கிளம்பிடுறான். ஜேகே ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேன்ட்டு அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் எடுத்த பாடே கிடையாது. இப்போ ஒரு வழியாக வந்து ஜேகேவை பிடிச்சி அந்த ஒரு எம்டி கிளாஸ் ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு, என்னடா உன் பிரச்சனை, ஓவராக பண்ணிகிட்டு இருக்க? என்ன நான் பண்ணேன்? நான் ஓவராலாம் பண்ணல. அடிச்சேன்னு வச்சுக்கியா? அதான் காலைல அடிச்சிட்டல, அடிச்சுக்கிட்டே இரு. உனக்கு அவ்வளோ தானே பிடிச்சிருக்கு. டேய், அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா. இங்கே பாரு, எனக்கு ஒன்றை மட்டும் தான் பிடிக்கும். எதுக்குடா கல்யாணம் பண்ண? பிடிச்சதுனால தானே கல்யாணம் பண்ணேன்ட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணுறான். இவன் தள்ளிட்டு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? ஆமாண்டா, பிடிச்சிருக்குடா. சரி, நீ கிஸ் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். கிஸ் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். இப்போ அவனுக்கிட்ட வரான். ஃபோஹிலெல்லாம் கிடையாது, கன்னத்துலேயும் கிடையாது. நீ என் லிப்பில் கிஸ் பண்ணுற. டேய் வேணாண்டா, இன்னும் 1 இயர் போட்டோம். படிப்பை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 4-5 பிள்ளை கூட பெற்றுக்கலாம். இப்போ வேணாடா இது கூட. பெற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு தான் என் மேலே லவ் இருக்குல்ல, அதை ப்ரூஃப் பண்ணு.
கிஸ் பண்ணுறதுனாலலாம் குழந்தை பிறக்காது இல்லை, நீ கிஸ் மட்டும் பண்ணு, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஜேகே, இப்போ பண்ணுறது ஒன்றும் மேட்ரு கிடையாது. இப்போ நான் பண்ணேன்னா நீ அதையே பிடிச்சிக்குவ, அப்படியே உட்காந்துருப்ப, இதை நினச்சிக்கிட்டே இதை பைத்தியார மாதிரி உட்காந்துருப்ப. அப்படி நைட்டு கேட்ப, அதுக்கப்புறம் கேட்கலாம் மாட்டேன், நீனே எடுத்துக்குவ. இதெல்லாம் செட் ஆகாது, ரொம்ப நீ இதுக்கு அடிக்ட் ஆயிடுவ. நீ போ, நீ கிளாஸ் ரூம் போன்ட்டு தள்ளி விடுறான். தெரியும் எனக்கு உனக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. வீட்டுக்கு வா, எல்லாரையும் வச்சு இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்கிறேன்ட்டு அவனு போயிடுறான். அவனுக்கா பக்குங்குது. ஏன்னா வீட்டில் எல்லாருமே வந்து ஜேகேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சாயத்தா பா, என்ன சொல்லுவான்னு தெரியலையேன்ட்டு. அப்படியே ஈவினிங் ஆகுது. அதே மாதிரி காரில் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கான். அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டேய் புரிஞ்சுக்கோடா, எனக்கு கிஸ் வேணும், நீ எதுவும் என்கிட்ட பேசாத. டேய் ப்ளீஸ்ரா புரிஞ்சுக்கோடா. அப்படி நான் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், நானே அடிக்ட் ஆகிடுவேன்டா இந்த லிப்குன்ட்டு. அப்படியே அவன் லிப்ஸை டச் பண்ணுறான். ஜேகே டக்குன்னு மெல்ட் ஆகிட்டு, ஒரே ஒரு கிஸ் தானே கேட்குறான், கொடுக்கலாம்ல, பாவம் தானே நான். மூஞ்சி அப்படி வச்சுக்காத, உனக்கு பனானா மில்க் ஷேக் வாங்கி தரேன். கிஸ் வேணாண்டா, உனக்கு நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தரேன், கிஸ் அடிடான்ட்டு இப்படியே பேசிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் இவ்வளோ நேரம் கேட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படியே அவன் பேக்கெல்லாம் போட்டு மேலே போயிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டான். ஆஃப்டர் டைமில் வந்து 3 பேரும் வந்திருக்காங்க. டயங்க பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. என்னடா நினச்சிட்டு இருக்க, யார் அந்த பொண்ணு? பா அது என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு தான், காலேஜில் வந்து கையை பிடிச்சி சுற்றிட்டு இருப்பாங்களா. பாவண்டா அந்த குழந்தை. இதை பார்த்து நொந்து போய் டிவோர்ஸ் கேட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, டிவோர்ஸ் கேட்குறானா. அப்படியே அவன் திரும்புகிறான். பனானா மில்க் ஷேக் குடிச்சிட்டு, ஆமாம் அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் அவ கூடயே ஃபோன் பேசிட்டு இருக்கான். அவன் பொய் சொல்கிறான்ப்பா. இல்லவே இல்லையே, ஃபோனை பாருங்க, கரெக்டாக மியா தான் கால் பண்ணுவா, பாடுறா மியா தான் கால் பண்ணுறா. அப்போ ஜேகே சொன்னது கரெக்ட் தான். ஜேகே நீ கிளம்பு, இவனுக்கு உனக்கு செட் ஆகாது வான்ட்டு ஜேகே அப்பாவும் சொல்ல. ஜேகே வந்து அவனோட பேக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து பேக் பண்ணி வச்சுருப்பான், எடுத்துகிட்டு வரான். ஜேகே மேலே பொண்ணு இல்லை, உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, போய் நீ அவளே எல்லாம் பண்ணு, பொண்ணியன்னு கேட்டால் கூட கொடுக்கவே மாட்டான். என்ன ஜேகே கேட்டேன்ட்டு எங்கள் அப்பா கேட்க, அதுவா அவனுக்கே தெரியும், லவ் பண்ணுறான்ல என்ன, இது கூட கொடுக்கவே கூடாதா. அதான்ப்பா என்ன கேட்டேன், கிஸ் தான் கேட்டேன். அப்படியே 3 பேர் ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. தயங்க அப்படியே அவனுக்கு ஆக்வர்டாக இருக்குது. டேய் மேலே போன்னு சொன்னேன். இல்லை இன்னைக்கு எல்லாருக்குமே தெளிட்டோம், கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது, ஒரு கிஸ் கூட தர மாட்டான். இன்னைக்கு வேற நான் அடிச்சுட்டான் தெரியுமான்னு கண்ணத்தெல்லாம் காட்டுறாங்க. டேய் என்னடா இது, பா சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அவன் படிக்கட்டும், இப்போ எதுவுமே கிடையாது. அங்கிள் நீங்கள் வேணால் அவனுக்கு கூட்டு போகிறதா இருந்தால் கூட்டு போங்கன்னு சொல்ல. ஜேகேக்கு அப்படியே அழுகியே வந்துடுச்சு. கூட்டு போகிறதா, புரிஞ்சிருச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ அவளை கூட்டு வந்து நீ குடும்பம் நடத்த போகிற அதானே. ஜேகே அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என்ன அவ இவன்னு சொல்லிட்டு இருக்க, ப்ரொஃபஸர்ரா, கொஞ்சம் மரியாதை கொடு. ஓ அந்த லெவலுக்கு வந்துட்டல நீனு, பா நான் வரேன்ப்பான்ட்டு அப்படியே வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டு ஜேகே கொஞ்சம் உடஞ்சிருப்பான். அப்படியே கிளம்புறான். டயங்க்கு விடவே மனசே இல்லை. டேய் போவாதரான்ட்டு அப்படியே ஒரு மாதிரியே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நிற்கிறான். இவன் வந்து கிளம்பிட்டான் டயங் மேலே உள்ள கோவத்தினால. இப்போ டயங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் அவன் தான் சின்ன பிள்ளை, ஏன்டா அவனுக்கு ஈக்குவலாக நீ போட்டி போட்டு இருக்க. இல்லைப்பா நான் அதுக்கெல்லாம் போட்டி போடல, அது காலேஜ், எல்லாம் என் கூட வந்து பேசுவாங்க, யாருமே என் கூட வந்து பேசக்கூடாதுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் கூட கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் அவனை இந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் என்கிட்ட. அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பண்ண மாட்டான், படிக்கவே மாட்டான், இதிலே இருப்பான்ட்டு இவனும் மாடிக்கு போயிடுறான். ஜேகேக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவன் எடுக்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து ஒரு 2 or 3 days போகுது. ஜேகே வந்து காலேஜ் கூட வந்திருக்க மாட்டான். அவர் வந்து ஹார்ட் ப்ரோக்கனில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு சோகமான பாட்டெல்லாம் கேட்டு கர்ச்சிப்பை வச்சு மூக்கு சிந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். டயங்க்கு அந்த பெட்டில் படுக்கவே முடியாது. ஏன்னா இவன் தான் நோண்டிக்கிட்டே இருப்பானா. ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு காலேஜ் போனாலும் இவனையும் தான் பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியுமே வந்து ஜேகே வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு ஈவினிங்காக கிளம்பி வரான். அவனா ரொம்ப சோகத்தில் ஒரு பாட்டு கேட்டு அப்படியே ரொம்ப சேடாக இருக்கான். டயங் வந்து ஜேகேவை பார்த்த கேட்டால் அவனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே ஹைட் பண்ணிட்டு உள்ளே வந்து உட்காடுறான். இவன் நான் பேசவே மாட்டேன்னு முடிக்கிட்டு இருக்கான். ஏண்டா காலேஜ் வரல 3 நாளா? நான் எதுக்கு வரணும், வரமாட்டேன். வரமாட்டியா? அப்போ என்ன எருமாடு மேய்க்க போறியா?
ஒன்னே மேய்க்க முடியல. இல்லை நான் அது எங்கே மேய்க்கிறது? என்ன? ஒன்றும் இல்லை, வர்றதுக்கு பிடிக்கல. நீ ஜாலியாக தானே இருந்த அந்த மியா கூட. இல்லை அந்த மியா மேடம் கூட. அப்படி என்ன உனக்கு என்ன தேடுது? இப்போ எதுக்கு நீ வந்த என் வீட்டுக்கு? நான் உன்னை தேடிலாம் வரல. அதான் தெரியுமே, என்னை தேடி இருந்திருந்தா நீ கால் பண்ணியிருப்பல்ல. பண்ணவே இல்லை. தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்ட்டு. நான் அப்பாட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துடும், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்புன்ட்டு ஜேகே சொல்ல. அப்படியே அவனை கிட்டே இழுக்கிறான். இங்கே ஜேகேக்கு ஹார்ட்டெல்லாம் வந்து அப்படியே ரைன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பக்கு பக்குன்ட்டு அடிக்குது. எதுக்கு இப்போ நீ கிட்ட அழுக்குறா? நீ கேட்டல, அதான் கொடுக்கலான்னு வந்தேன். ஏன் வேணாமா? என்ன கேட்டா? என்ன கொடுக்க போகிற? அதான் லிப்பில் கேடியடா. அதான் அப்போது கிஸ் பண்ண போறியா? ஆமாம் அதானே கேட்ட? ஆமாம் அதான் கேட்டேன்ட்டு அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணிக்கிறான். தயங்க அப்படியே அவனுக்கிட்ட எடுத்து போயில் கிஸ் பண்ணுறான். பல்பு தான். நான் ஒன்றும் இங்கே கேட்கல, நான் கேட்டது இங்கே தான். ஆமாண்டா, அங்கே பாரு, அத்தை மாமா. செட் ஆகாது, நீ நம்ம வீட்டுக்கு வா, அங்கே கொடுக்குறேன். உண்மையாவா? ஆமாண்டா. வரியா? இல்லை நான் அந்தண்ணா மியாவுக்கு கொடுக்க போறியா? சி, அவளுக்கு நான் எப்படிடா கொடுப்பேன்? உனக்கு தான் கொடுப்பேன். உன்னை தானே லவ் பண்ணுறேன். ஆடா போகலாம், கடுப்படிக்கிறா எனக்கு. போகலாமா? நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ நீ நைட்டு கண்டிப்பாக எனக்கு கிஸ் பண்ணும். கொடுக்குறேன்டா. ரொம்ப லாங்காக கொடுப்பல்ல? ரொம்ப லாங்காக கொடுக்குறேன். சத்தியமா? ப்ராமிஸாடா? கொடுக்குறேன் வா. பொய் சொல்லக்கூடாது. கொடுக்குறேன்ட்டான்ல. நீ பேசுறத பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கு. நீ இப்படிலாம் சொல்ல மாட்டியே. கிஸ் அடிப்பல்ல? அடிக்கிறேன்டா. வா போகலாம். அப்போ கிளம்பட்டுமா? வான்ட்டு அப்படியே அவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு தயங்க போயிடுறான். இவனை கொடுக்குன்னு அவன் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி ஓடிடுறான். பூனைக்குட்டியெல்லாம் முயலுக்குட்டி மாதிரி ஓடிடுறான். இப்போ டயங்க அவனோட 2 பேரும் காரில் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அவுட்டிங் மாதிரி போகிறாங்க. அப்படியே ஜேகே அதிகமாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஆஃப்டர் டைம் வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு வந்த கையோட இன்னைக்கு சார் நல்லா அடி இறான். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இல்லை நீ இப்பயே அடின்ட்டு அப்படியே அவனை பிடிச்சி கிட்ட இழுக்கிறான். அங்கே தயங்கே ஒரு மாதிரி ஆகுது. கொஞ்ச நேரம் இருடா, ஃபர்ஸ்ட் கிஸ் வர ஒரு மாதிரியா இருக்குடா. நம்ம ரூம் போய் பண்ணலாமா? இல்லை நீ இங்கே பண்ணு. ரூம் போய் பண்ணுற அளவுக்கு நீ எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஐயோ, பண்ணலாம்டா, எல்லாம் பண்ணலாம். இப்படியே உன்னை விட மாட்டேன். லாஸ்ட் இயர் மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கியா, அவ்வளோதான். ஃபுல் டியூட்டியாகவே உன்னை எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நீ அப்புறம் பண்ணுறத பண்ணு. இப்போ நீ கிசடி. டே வேணாண்டா, நானே அடிக்ட் ஆகிடுவேன்டா இந்த உதட்டுக்குன்ட்டு. அப்படியே அவனோட லிப்பை லைட்டாக பிஞ்ச் பண்ணுறான். ஜேக்கு அப்படியே ஐஸு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். இவனை அப்படியே கிட்ட வந்துட்டு, நான் கிஸ் அடிச்சே ஆகணுமா? ஆமாம் அடிக்கணும். அடித்தாயா? அப்படியே அவனோட லிப்பை வந்து என்னோட லிப் கிட்ட வச்சுருக்கான். 2 பேருக்கும் செம்மையே ப்ரீத் ஆகிட்டே இருக்கு. அப்படியே லைட்டாக அவன் லிப்பை சக் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் அதுக்கப்புறம் டயங்கோட லிப்பை கவிக்கிட்டு அப்படியே சக் பண்ணிட்டு 2 பேரும் செம்மையாக கிஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த கிஸ் செம்ம டீப்பாக போயிட்டு இருக்கு. 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டே இருக்கு. ப்ரீத் பண்ணலாம் முடியல. ஜேகே வந்து டயங்கோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அது நோட் ஆகுது. இருந்தாலும் அந்த கிஸ்ஸோட அந்த ஃபீலில் வந்து 2 பேருமே பெருசாக கண்டுக்காமல் ஒரு லாங் கிஸ்ஸாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஜேகே வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னு தெரியுது. ஏன்னா டயங்கே வந்து அவன் கண்ட்ரோலில் லாஸ் பண்ணிட்டான். ஸோ இப்போ அப்படியே அவனை தள்ளி விட்டு 2 பேருமே வந்து செம்மையாக ப்ரீத் பண்ணிக்கிறாங்க. டேய் போதும், என் ஷர்ட்டெல்லாம் வேறு கழட்டிட்டேன். இதுக்கு மேலே கிட்ட வரக்கூடாது. டயாங் எனக்கு இன்னும் வேணும். ஜேகே வந்து டயங்கோட கிட்ட வரான். டே இதுக்கு தான் சொன்னேன், இங்கே பாரு, இப்போலாம் வேணாம், இன்னும் 1 இயர் தானே முடிட்டோண்டா, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டு டயாங் ஓடுறான். ஜேகே எனக்கு வேணும்ன்ட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுத்த சோஃபாவில் தள்ளிட்டு அவன் மேலேயே வந்து உட்காந்துக்கிறான். இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு, அடிச்சிருவேன் ஜேகே, படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இந்த பழக்கம்? நீ ஃபஸ்ட்டு எந்திரி என் மேலேன்ட்டு. என்ன இந்த பழக்கம்னா? நீ தானே இப்போ காட்டின எனக்கு வேணும். பா இதுக்கு தான் உன்கிட்ட சொன்னேன் நான் கொடுக்க மாட்டேன்ட்டு. கிட்ட வராத ஜேகே,
டேய் கிட்ட வராதடான்ட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான்டா, ரொம்ப லாங் ஸ்டோரிலாம் கிடையாது. இந்த ஸ்டோரி வந்து நான் இதோடையே வந்து ஏர்ன் பண்ணேன்டா. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பாய் பாய்.